முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வீரவணக்க நிகழ்ச்சி. கோவை காந்திபுரம் பெரியார் படிப்பகத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வீரவணக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையில் இறந்தவர்களுக்கு தந்தை பெரியார் திராவிடர் கழகம் கோவை மாவட்ட அலுவலகத்தின் முன்பு கையில் மெழுகுவர்த்தி ஏந்தியும் கோஷங்கள் எழுப்பியும் தொடர்ந்து இறந்தவர்களுக்காக மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நினைவேந்தல் நிகழ்ச்சியில் வெள்ளிங்கிரிமலை பாதுகாப்பு சங்கம், தமிழ் புலிகள், ஆதித்தமிழர் பேரவை, திராவிட தமிழர் கட்சி, தமிழ்நாடு திராவிட சுயமரியாதை கழகம் என பல்வேறு அமைப்புகளிலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிங்கள பேரினவாத இன கொடுமைகளை எதிர்த்து கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழீழ மக்களும் தமிழீழ விடுதலை புலிகளும் தொடர்ந்து போர் புரிந்த நிலையில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்னால் முள்ளிவாய்க்காலில் சிங்கள பேரினவாதம் உலக வல்லரசுகளோடு சேர்ந்து தமிழீழ மக்களை கொத்தாக அழித்தொழித்தது. 40,000க்கு மேற்பட்ட தமிழீழ மக்களும் விடுதலை புலிகளும் ஒரே நாளிலே கொத்து குண்டுகளால், இரசாயன குண்டுகளால் கொன்றொழிக்கப்பட்டார்கள். உலகத்திலேயே இப்படி ஒரு கொடூரம் தமிழ் இனத்துக்கு நடந்தது போல இந்த கொடூரம், துயரம் வேறு எந்த இனத்துக்கும் நடந்ததல் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு துயரம் மிக்க அந்த முள்ளிவாய்க்கால் துயரத்தை, நினைவை இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை நாடுகளிலும் உள்ள தமிழர்கள் அந்த முள்ளிவாய்க்கால் மறைந்த தமிழர்களுக்கு நினைவேந்தல் வீர வணக்கம் செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு கோவையிலும் அனைத்து அமைப்புகளின் சார்பிலே இன்றைக்கு வீர வணக்க நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்விலே நாங்கள் வைக்கின்ற கோரிக்கையெல்லாம் கொடூரமாக கொன்றொழித்த அந்த ராஜபக்சே குடும்பம், சிங்கள பேரினவாதம் இதுவரை ஐநா மன்றத்திலே விசாரிக்கப்படவில்லை. அவர்கள் மீது போர்க்குற்றம் என்று அறிவிக்கப்படவில்லை. மனித உரிமை ஆணையம் ஒவ்வொரு ஆண்டும் நடத்துகின்ற வாக்கெடுப்பிலே அந்த வாக்கெடுப்பு தமிழீழ மக்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலை நீடிக்கின்றது. இந்தியா தமிழீழ மக்களுக்கு எதிராகவே இருந்து வருகிறது. அந்த போர்க்குற்றத்தை விசாரணை நடத்த வேண்டும் என்று நடத்துகின்ற வாக்கெடுப்பிலே இந்தியா ஒருபோதும் தமிழீழ மக்களுக்காக ஆதரவாக வாக்களித்ததில்லை, இதுவரையும் வாக்களிக்கவில்லை. இனி வரக்கூடிய என்டிஏ அரசாவது தமிழீழ மக்களுக்காக ஐநா மன்றத்தில் அந்த தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம்.